வணக்கம். நான் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவரான தமிழகத்தை சார்ந்த கொடிக்காத்த குமரனை பற்றி சில வரிகளை பகிர வந்துள்ளேன். கொடிக்காத்த குமரன் அவன் வேறு யாரும் இல்லை, தாயின் மணிக்கொடி காக்க தன்னுடைய இன்னுயிர் துறந்தவர். இந்திய விடுதலை போராட்ட வீரரான இவர் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் நாள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதிலேயே விடுதலை வேட்கையால் உந்தப்பட்டு திருப்பூரில் நடைபெற்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். பல போராட்டங்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றும் வழிநடத்தி உள்ளார். கடந்த 1932ஆம் ஆண்டு அண்ணல் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் வீரத்துக்கு பெயர் போன தமிழக மண்ணில் உள்ள திருப்பூரில் நடந்தது. திருப்பூர் தேசபந்து இளைஞர் மன்ற அணி அச்சமயம் ஏற்பாடு செய்திருந்த விழாவிற்கு 1932ஆம் ஆண்டு தலைமை பொறுப்பேற்று தேசிய கொடியுடன் வழிநடத்த சென்றான் குமரன். இந்த நிகழ்வே குமரனின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் சரித்திர நாளாக அமைந்தது. காவலர்கள் தடியணை நடத்திய பொழுதும் குண்டுகளை பாய்ச்சிய பொழுதும் கையில் தேசிய கொடியை பற்றியபடியே வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று கூறியபடியே கீழே சரிந்தான் குமரன். உயிருக்கு போராடும் தருவாயிலும் அவனுடைய கரங்கள் தேசிய கொடியை பற்றியே இருந்தன. இவனுடைய இறுதி மூச்சு விட்ட நாள் 1932ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் நாள். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூரில் தேசிய கொடியின் இழுக்கை போக்க தன்னுடைய இன்னுயிரை இளம் வயதிலேயே துறந்தவன் குமரன். இவனுடைய மரணம் மக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே விடுதலை வேட்கையை தூண்டியது. ஆலமரம் கீழே விழும்பொழுது மரம் மட்டுமே நமக்கு தெரியும், ஆனால் அதில் சிதறும் சிறு செடிகளை எவருமே கவனிப்பதில்லை. நன்றி.